கிரகண தொழுகையை அரபியில் சலாத்துல் குசூஃப் என்றும் சலாத்துல் ஹுசூஃப் என்றும் இருவிதமாக சொல்வார்கள். இந்த தொழுகை முறையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால், சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு கிரகணங்களும் ஏற்படும் போது அல்லாஹுடைய தூதர் அந்த கிரகணம் நீங்குகிற வரை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ ஒல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலிருந்து இரண்டு அத்தாட்சிகள். லா என்கசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திகி, அது யாருடைய பிறப்புக்காகவும் இறப்புக்காகவும் கிரகணம் ஏற்படாது. ஃப இதார் ஐத்துமுகுமா ஃபசல்லு, அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நீங்கள் பார்த்தால் ஃபசல்லு, நீங்கள் தொழுவுங்கள், தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். எதுவரை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் நீங்குகின்ற வரை நீங்கள் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தொழுகை சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் அது நீங்குகின்ற வரை நாம் தொழ வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அது எத்தனை ரக்காத்துகள் என்று பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி வருது. 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அந்த 2 ரக்காத்துகளை எப்படி தொழுவாங்க அப்படின்டா, ஏனைய தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும் என்ன வித்தியாசம்டா, இதில் 4 ருக்கு இருக்கும். கிரகண தொழுகையில் 4 ருக்கு. நார்மலாக 2 ரக்காத் தொழுகையில் எல்லாத்துலேயுமே 2 ருக்கு இருக்கும், 4 சஜிதா இருக்கும். இதில் 4 ருக்கு 4 சஜிதா செய்யணும். எப்படி அப்படின்டா, முதல்ல தக்பீர் கட்டுறோம், தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், துணை சூறா ஓதுறோம், ஓதிட்டு என்ன செய்யணும்னா ருக்கு செய்கிறோம். ருக்கு செஞ்சுட்டு மீண்டும் ருக்குவில் இருந்து எந்திரிச்சு மீண்டும் என்ன செய்யணும்னா துணை சூறா மட்டும் ஓதணும். அல்ஹம்து சூறா ஓதாமல் துணை சூறா மட்டும் ஓத வேண்டும். அப்புறம் சஜிதா செய்யணும், 2 சஜிதா செய்கிறோம், திரும்ப வர்றோம், வந்து 2வது ரக்காத்தில் நிற்கிறோம். 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூறாவும் துணை சூறாவும் ஓத வேண்டும். அப்புறம் ருக்கு செய்யணும். ருக்குவிலேருந்து மீண்டும் எழுந்து என்ன செய்யணும், மீண்டும் துணை சூறா மட்டும் ஓத வேண்டும். இப்படியாக ஒரு 2 ரக்காத்தில் 4 ருக்குவை செய்ய வேண்டும். இந்த 4 ருக்குலையும் என்ன செய்யணும்டா, இந்த 4 ருக்குலையுமே என்ன செய்யணும், அந்த 2 ருக்குவுக்கு இடையிலையும் நாம் என்ன செய்யணும், சூறாக்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தராங்க. முதல் ருக்கு செய்யணும், ருக்குவிலேருந்து திரும்பி எந்திரிக்கணும், எந்திரிச்சு என்ன செய்யணும், துணை சூறா மட்டும் ஓத வேண்டும். மீண்டும் அதே மாதிரி 2வது ரக்காத்திலையும் முதல் ருக்கு செஞ்சுட்டு ருக்குவிலேருந்து எழுந்ததுமே துணை சூறா மட்டும் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சூறாக்களை பொறுத்தவரை மிக நீண்ட சூறாக்களாக நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சரியா, நீண்ட சூறாக்களாக எந்த அளவுக்குன்னா, அந்த கிரகணம் நீங்குகின்ற வரை உங்களுடைய தொழுகையில் நீண்ட சூறாக்களாக ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் கிரகண தொழுகையினுடைய முறை. அப்போ கிரகண தொழுகை என்பது 2 ரக்காத் தான். அதில் கூடுதலாக என்ன வருது அப்படின்னு சொன்னால், 2 ருக்குகள் கூடுதலாக வரும். 4 ருக்குகள் வரும் 2 ரக்காத்தில். அந்த 2 ருக்குகளையுமே என்ன செய்யணும், நாம் சூறாக்கள் ஓத வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்யணும், கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம்.